கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும், அருமையான சகோதரன் சகோதரிகள், அருமையான அக்கா அண்ணன், தாய் தப்பமார்கள் எல்லாரையும் உங்களை வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தாரு. எரேமியா 30 அதிகாரம் 17வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். அவர்கள் உன்னை சார்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவ என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்கள் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளே, இங்க ஏதோ ஒரு வகையில நீங்க காயப்பட்டவர்களா, யாரோ உங்களை குறித்து உங்களை குத்தி பேசினதுனால, உங்களை இடிச்சு பேசினதுனால, உங்களை தாக்கி பேசினதுனால ஏதோ நீங்க காயப்பட்டு நினைச்சு அதே நினைச்சு நினைச்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். உங்களுக்கு சவிக்கமே இல்லாத போய் உயர்ந்திருக்கும். உங்க பலனெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்காரு. நீ அதை நினைக்காத, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை நான் ஆற்றுவேன் அப்படிங்கிறாரு. யாரு உங்களை குத்தி காட்டி பேசி நீங்க காயப்பட்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு முன்பாக இங்கே காயம் ஆறப்பட்டவர்களாக, நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. யாரோ ஒரு குத்தி பேசினதை நீங்க நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்காரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சொல்லுவாங்க, நான் உலக வார்த்தை சொல்லுவாங்க, நெருப்புனால சுட்ட காயம் ஆறி போகும், வாயினால சுட்ட காயம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க அது குறிச்சுலாம் நீங்க கவலைப்படாதீங்க. யார் என்னதான் சொன்னா அது குறிச்சுலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து கொண்டிருக்காரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவர் உங்க காயத்தை ஆற்ற போறாரு. அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண போறாரு. அவரே உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை எல்லாவற்றையும் படைத்தவர் நீங்கள் அல்லவா? என் நிலைமை நீங்க பார்த்திருக்கிறீங்களே, என் இதயத்தை பாருங்க, என் மனசு எவ்வளவு தூரம் உடைஞ்சு போயிருக்குது, என் மனசு எவ்வளவு தூரம் காயப்பட்டு போயிருக்கிறதே, நமக்கு தெரியுமா ஆண்டவரே? என் காயத்தை ஆற்றுறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. சில வேளை உங்களோட பெற்றோர்கள், உங்களோட கூட பொறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்களை நினைச்சு நீங்க பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். சில வேளை இழந்து கூட இருந்திருக்கலாம். அதை நினைச்சு நீங்க காயப்பட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் உங்க காயத்தை கட்டுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருவாரு. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவாரு. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க அவரை நம்புங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே போது நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தோத்துறையா பல வார்த்தையில ஆண்டவரை கேள்விப்பட்டதுனால ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரை குத்தப்பட்டு வேதனையோட காயப்பட்டவர்களா இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, ஆரோக்கியத்தை சவிக்கத்தை இழந்தவர்களாக இந்த நாள் ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்டவர்கள் யாரா இருந்தா அந்த நேரத்துல தொட்டு நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க ஆரோக்கியத்தை ஆண்டவரை கொடுங்க ஐயா. காயத்தை நீர் ஆற பண்ணுங்க ஆண்டவரே. தோத்துன நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேர் தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா தோத்துற பெரியவர்களை சிறியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதியும். திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை தேவன் ஆசீர்வதியும் ஏசப்பா. தோத்துறேன் ஏசப்பா. அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறேன், மீனவர்களுக்கா ஜெபிக்கிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்துறேன் நன்றி ஏசப்பா. நல்ல ஆண்டவரே, அப்பா, சிறு சிறு கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்கா ஜெபிக்கிறேன். அவர்களையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்துறான் தங்களுக்குரியவர்களை இழந்து விட்டு கண்ணீரோட கவலையோட இருக்கிறவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நீங்க ஆறுதல் கொடுங்க தகப்பனே. தோத்துறேன் நன்றி அப்பா. வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுகம் போல ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. தோத்துறான் உடைய ஊழியத்தை செய்யறோம், உடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம், பரிசுத்தவங்களுக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.